கஃபர. அல்லாஹ்வுடைய தூதர் விபச்சாரத்திற்கு கூட அந்த வார்த்தையை பயன்படுத்தவில்லை. லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ மூமினுன். விபச்சாரம் செய்கிற நேரத்தில் ஒரு மூமீனான ஒரு பெண் ஒரு ஆண் அவர்கள் மூமின்களே அல்ல. விபச்சாரத்தில் ஈடுபடும் பொழுது இஸ்லாம் ஆடையை கலட்டுவதை போல அவனை விட்டு வெளியேறுகிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் வட்டி வாங்குகிறவனை பார்த்து வாங்கினாலும் கொடுத்தாலும் கணக்கெழுதினாலும் வசூல் செய்தாலும் பாதுகாத்தாலும் சாட்சி சொன்னாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா பாவங்களுக்கும் சொன்ன பரிகாரம் மறுமையிலே அந்த தண்டனை இந்த தண்டனை நரகத்தினுடைய அடியோரத்தில் கடப்பார்கள். இப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஆனால் தொழுகைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்திய வாசகம் கடுஞ்சொல். மன் தரக்க ஸலாத்த முத்தஅம்மிதன் ஃபக்கத் கஃபர. அது முஸ்தபாவானாலும் ஃபாத்திமாவானாலும் சரி, யார் தொழுகையை விட்டு விட்டார்களோ அவர்கள் காஃபிராகி விட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி எல்லாம் கடுஞ்சொல்லை பயன்படுத்தவே மாட்டார்கள். ஆனால் தொழுகைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் பயன்படுத்திய வாசகம் நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தில் அப்படி பார்த்தால் எத்துணை காஃபிர்கள் நம்முடைய குடும்பங்களிலே உண்டு, நம்முடைய சமூகத்திலே உண்டு, ஜமாத்துகளிலே உண்டு, நண்பர்கள் மட்டத்திலே உண்டு. பயப்பட வேண்டும் அன்பார்ந்த சகோதரர்களே. அதே நிலையில் மரணித்தால் وَمَن يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ أُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِم مِنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ. அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு தூதருக்கு கட்டுப்பட்டு ஈமான் கொண்டு சாலிகான இபாதத்தை செய்தால் அவர்கள் மறுமை நாளில் நபிமார்களோடு இருப்பார்கள், சுஹதாக்களோடு இருப்பார்கள், நல்லவர்களோடு இருப்பார்கள், மூமின்களோடு இருப்பார்கள். அவர்கள் அவர்களுக்கு உற்ற நண்பர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். அவர்களோடு மறுமை நாளில் இருக்க வேண்டுமானால் தொழ வேண்டும், இல்லாவிட்டால் நரகத்தில் நாம் யாரோடு இருப்போம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நரகத்தில் தொழாதவர்கள் யாரோடு இருப்பார்கள் தெரியுமா? தொழாதவர்கள் நரகத்தில் யாரோடு இருப்பார்கள்? ஃபிரௌனோடு இருப்பார்கள். அல்லாஹ் நம் அனைவர்களையும் அதிலிருந்து காப்பாற்ற வேண்டும்.